வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: புழுங்கலரிசி 1 கப் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 1/4 கப் உளுத்தம்பருப்பு 4 மணி நேரம் நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பக்கத்தில் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்றேன். ஆப்ப சோடா மாவு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்றேங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு காசிடலாங்க. 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எதில் நீங்கள் அரிசி உளுத்தம்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை அளந்துக்கோங்க. 1/2 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்றேங்க. இப்போது அரை கம்பி பதம் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுடுங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு பாகு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதாங்க. இது ஒரு சைடு வச்சுருங்க. இப்போது நம்ம தேன் மிட்டாய் எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக கையை தண்ணியில் தொட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக எண்ணெயில் விடலாங்க. தீயை ரொம்ப ஹைலியும் வச்சுக்காதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துடுறேங்க. தேன் மிட்டாய் ஃபுல்லாக சுட்டு எடுத்தாச்சுங்க. சர்க்கரை பாகும் ரெடியாக இருக்குது. சர்க்கரை பாகு ஆறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது சூடு இருக்கணுங்க. அப்போ தான் இந்த சர்க்கரை பாகெல்லாம் இழுத்துக்கிட்டு ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. நல்ல சர்க்கரை பாகெல்லாம் இழுத்துக்கிட்டோம். இழுத்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். உள்ளே நல்லா ஊறி இருந்ததுன்னா எடுத்து தட்டில் ஆற வச்சுட்டு ஒரு காஞ்ச ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. தேன் மிட்டாய் நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினதை எடுத்து தட்டில் இந்த மாதிரி ஆற போட்டு வச்சுருக்கேன். ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நான் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்றொன்றுத்தையும் இதை மாதிரி டிப் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுக்கினிங்கன்னா கலந்ததை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு அதை மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.